அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. ஆனால் அந்த 2 வாரம் டைம் எப்படி போச்சே தெரில. டைம் வந்து வேகமாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 1 வீக்கில் தெரியும் உங்களுக்கு ஊருக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா வெளியெல்லாம் போவோம், ஃபேமிலியாக வெளியே சுற்ற கூட்டு போவோம். ஏன்னா நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணல. என் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பாப்பா அப்புறம் ஒய்ஃப் எல்லோரும் வெளியே போகிறதே கிடையாது. எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸ்கூல் விட்டால் வீடு. ஸோ இப்படியே தான் அவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் போயிருக்கு. அதனால் நான் வந்தோடனே எல்லா பக்கமும் சுற்றிட்டு அப்புறம் பர்ச்சேசிங் அப்படியே போயிடுச்சு 1 வாரம். நான் கொண்டு வந்த அந்த பேஃபிம் சொல்லியிருந்தேன், ஷேக் ஷியாத், அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. சரி, இன்றைக்கி எப்படியாவது டைம் ஒதுக்கி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்து கூட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா அப்புறம் தான் இதில் செலக்ட் பண்ணுறேன், யாரும் நேம் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க மூலமாகவே செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நான் வந்ததுலேருந்து சரியாக வெயில். இன்றைக்கி தான் பார்த்தா கிளைமேட் தெரியும், இருட்டி போய் இருக்குது. ஆனால் மழை இல்லை. மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹீட்டு பார்த்திங்கன்னா சரியாக ஹீட்டு. வெயிலும் இங்கே நான் அங்கே வண்டி பார்த்திங்கன்னா ஏசிக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஊருக்கு வரையில் அந்த கிளைமேட்டுக்கு தக்கன மாறிடுது. என்ன வெயிலில் போனால் மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப பிளாக்கான மாதிரி, கருப்பாகிறது பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஃபேஸ் இது ஆர்டர் போட்டிருந்தேன், ஃபேஸ் க்ரீமு, சன்ஸ்க்ரீம் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது இப்போ தான் வந்துச்சு. அதை வாங்கி வச்சுட்டு இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு பழைய மொபைல் இருக்குது, அதில் சார்ஜ் போட்டுட்டு ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கமாண்டில் போயிட்டு ஒரு 3 பேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நாளைக்கே பார்த்திங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை அனுப்பணும் நம்ம பேஃபிமை. வாங்க அஃப்னா என்ன செய்யலாம் காமிக்க பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? புக் கொடுத்துருக்காங்களோ? காமிங்க பார்ப்போம். உட்காருங்க பார்ப்போம். சாலை கழட்டு அப்படின்னா வேக்க போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஷூ கழட்டிட்டீங்களா? நீ கழட்டிட்டாமா? ஓ அப்படின்னா இது புது புக்கா? அப்படின்னா எல்கேஜி தானே படிக்க இப்போ? எல்கேஜிக்கு இப்போ யூகேஜியா? நீ எத்தனை படிக்கீங்க? டேடுண்ணா கம்மியாக புக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்னாக்கு இப்போ தான் 2nd டைம் ஓப்பன், இது ஸ்கூல் லீவ் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புக்கு வந்தோன்னே ஹாப்பியாக பாருங்கள். ஓகே, ஹாப்பியா? அஃப்னா உனக்கு ஹாப்பியா? அஃப்னாக்கு புது புக்கு கொடுத்துருக்காங்களாம். நிறைய பேஜ் இருக்கம்மா. இதெல்லாம் தெரியுமா அஃப்னா உனக்கு? சரி, எதையாவது சொல்லி காமி பார்ப்போம். ஏதாவது சொல்லி காமியே பார்ப்போம். 2 லைன் நோட்டு 4 லைன் நோட்டு அப்படி தானே? நல்லா படிக்கணும் சரியா அஃப்ரா? கவனம் ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும். ஓகே, ஓத பண்ணுங்க அஃப்ரா. 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. ரைம்ஸ் ஏதாவது சொல்லுமா அப்போ? ஸோ அஃப்னா பார்த்தீங்கன்னா படிப்பில் சூப்பராக படிக்கும். அஃப்னா சூப்பராக படிக்கும். அஃப்னா இது என்ன இருக்குமா வாசிக்க தெரியுமா உனக்கு? அஃப்ராக்கு வாசிக்க தெரியும். இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வாசிப்பா அஃப்ரா. அப்படி தானே? தமிழா? ஆனால் அஃப்னாவும் சூப்பராக வாசிப்பா. இப்போ என்னன்னு தெரியல, கூச்சப்படுதான்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளைவா? இது மீன், ஃபிஷ்ஷு. அஃப்ரா ஓத போகணும்னா டக்குன்னு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வை சரியா? நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவர்ஸுக்கு சென்டை மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துருவோம் சரியா அஃப்ரா? சரியா? நம்ம ஃபாலோவர்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? சென்ட்ரு இல்லை, பெர்ஃப்யூமே சொல்லு. சொல்லுங்க பார்ப்போம். பட பட வண்டி, பனங்காய் வண்டி, புகையில வண்டி, இசல் பூச்சி எறும்பு, கரை வண்டி, எண்ணெய் இல்லா வண்டி, எண்ணெய் இல்லா வண்டி, எங்கும் போகும் வண்டி, எங்கும் போகும் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி. அஃப்னா நீ இதான் சொல்லிக்காமே. அஃப்னாவும் சூப்பராக படிமா. அப்புறம் இது அப்படி சொல்லி காமிச்சிடலாம். இது சொல்லிக்காமி. இது எப்படிமா? இப்புக்கு எப்படி சொல்லணும்? அப்புறம் இம்மு பொம்மை, இம்பு கரம்பு, இம்பு
அதுக்கப்புறம் இது ஈ ஈ கொய்யா பழம். ம் ஈ வாய். ஈ நாய். அப்புறம் இர். ஈர் சொல்லுங்க. தேர். தேர். இர். ஈர் பூ. மலர். மலர். இர். ஈர் வேர். ஏ புது புக்கு தானம்மா அவங்களுக்கு மிஸ் சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரி புக்கு பத்திரமா வைங்க உள்ள. நான் படிச்சு காட்ட போறேன். ஏம்மா படிப்பாளி தாம்மா, நீ புக்கை பத்திரமா வைங்க. கலக்கிட்ட யாவல அடுப்பு எரியல நாவல அடுப்பே அடுப்பே எரியல மழை பெஞ்சது நான் எரியல மழையே மழையே ஏன் பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்ச புல்லு புல்லு ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடை மாடை ஏன் தின்ன பால் சுவக்க நான் தின்ன பாலை பாலை ஏன் சுவக்க குழந்தை அழுகுது நான் சுவக்க குழந்தை குழந்தை ஏன் அழுகுற எறும்பு கடிச்சிச்சு நான் அழுகுத எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புட்டுக்குள்ள கையோட்டல சும்மா இருப்பேனா? சும்மா இருக்க மாட்டீங்களா? வெரி குட் வெரி குட். சஃப்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. அப்புறம் ஓத போகணும் சரியா? ஓத போகணும். புக்கெல்லாம் எடுத்து வைங்க, கிளம்பிடுவோம் ஓத சரியா? இல்லு சேவை இது சேவை இது இல்லு சேவல். இல்லு சேவை இல்லு பால் இல். இது என்னது? வந்து நூல். நூல் இல் நூல். யுவ். யூ செவ்வந்தி. செவந்தி. யூ. ஈசல். யூ செவ்வண்டு. இது செவந்தி. இங்கே ரஃப்னா செவ்வந்துக்கு பாச்சான போட்டு வச்சுருக்காங்க. யூ யூ செவ்வானம். செவன. சரிம்மா படிப்பாளி வேணா உனக்கு மிஸ் எல்லாம் சொல்லி தருவாங்கம்மா. சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க வேண்டிய அவன் வேப்பியும் கொடுக்குமா? நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அஃப்னா, நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கமாண்டை வந்து நேம் செலக்ட் பண்ணணும். ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். ஒரு 5 வருஷமாக அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஃபோன் புது ஃபோன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆக போகுது. நான் கத்தாரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2019 அந்த ஐஃபோன் எடுத்தேன். அதில் தான் ஃபேஸ்புக்கு இந்த இப்போ இருக்குல்ல யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூடியூப் இருக்குது. ஏன்னா போன வருஷம் தான் நான் ஃபோனை சேஞ்ச் பண்ணேன். அதனால் எல்லாமே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வாசிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஃபோனை சார்ஜ் போடவே இல்லை. ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணல. நான் என் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதில் சார்ஜ் அந்தளவு நிற்காது. ஐஃபோன்னாலே உங்களுக்கு தெரியும், ட்ரிப்பு போட்ட மாதிரி அதுக்கு சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும். அந்தளவு சார்ஜ் நிற்காது. பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து 73% ஆயிடுச்சு. அப்போ அந்த ஃபோன் எனக்கு வேணாம், புது ஃபோன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃபோன் இப்போ பீரோவில் தான் இருக்குதான். நான் முதல் வாங்கின ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் வாங்கினேன். அது 2015 தான் நான் சவுதி அரேபியாவுக்கு முதல் வேலைக்கு போயிருந்தேன். 16 காலேஜ் முடிஞ்சு 6 மாதத்தில் வேலைக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதிகபட்ச பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. படித்து முடிச்சோடனே ஒர்க்குக்கு போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு. ஸோ அப்போ வாங்கின ஃபோனு. ஆனால் எந்த ஃபோன் நம்ம வாங்கினாலும் அதை யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே தூரம் போடணும்னு தவிர யார்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி செகண்ட்ஸில் நம்ம வித்துறையும் கூடாது. அதனால் என்னோடய பாலிசி அது. நான் திரும்ப கொடுக்கவும் மாட்டேன். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா பீரோலே வச்சுருவேன். அந்த மாதிரி ஒரு 3 ஃபோன் கிட்ட கிடக்குது. யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை. ஆஃப் ஆகி அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சுட்டு வேறு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுக்குறதில்ல. இப்போ அந்த ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணோம். ஐஃபோன் 5S பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அவன் ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணி அந்த ஃபோனை ஒம்பாக்கிட்டாங்க. கடைசி என்கிட்டே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை காமிக்கிற பாருங்கள். இந்த க்ரீம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த க்ரீம் தான். ஏற்கனவே நான் சொன்ன வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக அடிக்குது. அந்த வெயிலில் பைக்கில் அதிகம் ரொம்ப சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முகம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது அங்கே சவுதி அரேபியாவில் இருக்கையில் ஏசியில் இருந்து முகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பலபலன்னு இருக்கும். அண்ட் இங்கே நம்ம ஊர் அப்படி தானே. நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம ஊர் கலர் வந்துடும், அது இயற்கை தான். பட் இருந்தாலும் வெயிலில் போவையில் ஒரு க்ரீம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி என் மாப்பிள்ளை தான் அந்த க்ரீம் சொன்னான். மாம்ஸ் என் ஃப்ரெண்டு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ நான் யூடியூப்பில் இதை பற்றி ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். க்ரீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தன் தான் போட்டு. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250 இருக்குது, அப்புறம் 850 இருக்குது. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 850 860 நினைக்கிறேன் ஒரு பீஸ். நம்ம ஒன்று 850 இப்போ காமிக்கிற பாருங்க ப்ரைஸு. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு.
நான் போட்டுருக்கு பாருங்கள் 850 ரூபா. ஆமாம் 850 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க, யூனிட் ப்ரைஸ்ன்னு போட்டு 17 ரியால். இதோட சேர்த்து 867 ரூபா வந்துடும். ஆர்டர் போட்டு கரெக்டாக ஒரு 7 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆச்சு. நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணோம். ஆனால் எல்லாருமே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டுருவோம். ஸோ மெயினே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் தான். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோனை காமிக்கிற பாருங்கள். இதுதான் அந்த ஃபோனு. நான் மொதல் யூஸ் பண்ண ஃபோனு. நான் ஃபஸ்ட்டு சவுதி அரேபியாவுக்கு போகல. அஃப்னா என்ன செய்தீங்க குட்டி பிள்ளை? இங்கே வா அஃப்னா. சரி வேணாம். அஃப்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரெஸ் மாற்றிருக்கா, அதெல்லாம் குளிச்ச போகிறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சா? ஸோ இந்த ஃபோனு தான் நான் மொதல் எடுத்த ஃபோனு. சவுதி அரேபியாவில் இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆகும். என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மட்டும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனாலும் அதை ஒரு ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இது வந்து 5 இயர்ஸ் மாடலு. நான் மொதல் சவுதி அரேபியாவில் அந்த ஃபோன் எடுக்கல 1250 ரியால் வந்துச்சு. அப்போது 2016 ஊருக்கு வெக்கேஷன் வரையில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸு. இது எடுத்தது 2019. ஆனால் 5 வருஷம் யூஸ் பண்ணேன். சார்ஜ் தான் வேகமாக போயிடுமே தவிர கேமரா குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், DSLR கேமரா எனக்கு இருக்கும். அப்புறம் அந்த 2 ஃபோனையும் நம்ம சார்ஜ் பண்ணணும். சரியா? இப்படி 2ஐயும் நம்ம சார்ஜ் போட்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. சென்டெல்லாம் ஃபாலோவர்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ சேக்ஸி அதை பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்படின்னா 4 இருக்குதுல்ல, மொத்தம் 5 5ல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு ரிலேஷன் வந்திருந்தாங்க, எங்கள் அம்மா சிஸ்டர். ஸோ அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. அவங்க கேட்டிருந்தாங்க பெர்ஃப்யூமு. சரி அப்போ கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து 4 பேருக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தங்க, யூடியூப்பில் ஒருத்தங்க, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க, அது போக ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபோன் சார்ஜ் போட்டோம். ரொம்ப நாளாமல் 1 வருஷத்துக்கிட்ட அந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் கிடந்ததுனால சார்ஜ் ஏறலை. ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டிருக்கேன். ஒரு 25% ஏர் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க மைக்லாம் கட்டி. ஸோ ரெடியா? ரெடியா? என்றைக்கு வந்தாங்க? சரி ஃபோனை கொடு, அத்தா சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல யூடியூப்பில் தான் கொடுக்க போகிறோம். நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் தான் நிறைய கமெண்ட் பண்ணவங்க பேர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தெரிதான் தெரியல என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். தருமபுரி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அப்புறம் திருநெல்வேலி பேட்டை, இப்படி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, திருச்சி பர்வீன், அப்புறம் ஹரிஹரன் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி ஒருத்தங்களை செலக்ட் பண்ணணும். தென்காசி, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜெயசூர்யா, தருமபுரி, நாகர்கோயில். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்னா ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறியா? அப்படி கொஞ்சம் ஃபோன் அப்படி அத்தனை கீழே வைக்கல அஃப்னா இந்த பேரில் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே தள்ளி விடணும். சரியா? தள்ளி விட்டு உனக்கு பிடிச்ச நேமை டச் பண்ணி அவங்க நேம் எனக்கு சொல்ல அத்தாக்கு. சரியா? இப்படி நீ டச் பண்ணி அத்தா பேர் சொல்கிறேன். சரியா? இந்த இருக்கு பாரு அஃப்னா, இது வச்சு தரேன், பேர் வச்சு தரேன், வச்சு தரேன். இப்படி 3 தள்ளி விட்டு ஒரு பேரை டச் பண்ண தள்ளி விடு. 1 2 3 தள்ளி விடுங்க. 1 2 இருங்க வரேன், வெளியே போய். சரி இந்த பிரச்சனை இல்லை. என்ன இப்போ தள்ளு அத்தா பிடிச்சிடும். 1 2 3 போதும். ஒரு பேரை செலக்ட் பண்ணு. நீ ஒருத்தங்க பேரை செலக்ட் பண்ணு. சார் டச் பண்ணு. ஸோ அப்படின்னா டச் பண்ணியிருக்கவங்க பேர் வந்து என்ன பேர்னா ஜோசப் கன்னியாகுமரி. ஸோ இதுதான் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்க பேர். ஸோ உங்கள் யாருன்னு தெரில. நான் இவங்க கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்னா நீ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டா. அஃப்னா நீ வந்து இன்ஸ்டாகிராமில். சரியா? ஸோ சரி யூடியூப்பில் வந்து ஜோசப் கன்னியாகுமரி. நான் இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் கூட வேணாம், நான் உங்களுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்துட்டோம். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அஃப்னா செலக்ட் பண்ணுறேன். அஃப்ரன் தான் இந்த கமெண்டில் போயிட்டு உனக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்ணு. சரியா? 1 2 3 நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கோ. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணு. மறைக்காத அஃப்னா. அக்கா பண்ணிட்டியா? ஹார்ட் போட்டியா? யாரும் பார்த்துடலாமா? என் பேர் பெரம்பலூர், ஃபஜூர் ரஹ்மான் ஃப்ரம் பெரம்பலூர்னு போட்டிருக்கு.
ஸோ இந்த பேர் தான் அஃப்னா செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃப்ரா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு மெசேஜும் பண்ணியிருந்தேன் நான் பர்சனலாக. நமக்கு ஃபேஸ்புக்கில் தான் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதனால் ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு பெர்ஃப்யூம் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அஃப்ராவோட ஃப்ரெண்டு அஃப்ராவை பார்க்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன பேர்? ஜாசி. அஃப்ராவோட ஃப்ரெண்டு வந்திருக்கான் அஃப்ராவை பார்க்க. இப்போ அஃப்ரா சென்ட் பண்ணு. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ தான் இந்த ஃபோன்லேயும் ஃபேஸ்புக் இருந்துச்சு ஆல்ரெடி. பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபேஸ்புக்கில் தான் கமெண்ட் பார்த்தீங்கன்னா 1.3K 1300 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறோம். அஃப்ரான் தான் 2 பேர் உனக்கு பிடிச்ச பேர். சரி நீ ஒன்று அஃப்ரா ஒன்று. சரி நீ ஃபஸ்ட்டு நீ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இரு. அஃப்ரா உனக்கு பிடிச்ச பேர் செல் பண்ணிவிட்டு அவங்க பேர் சொல்லு. எதுனாலும் உனக்கு பிடிச்ச பேர் நல்ல இது பண்ணி மேலே தள்ளி விட்டு உனக்கு பிடிச்ச பேர் ஏதாச்சும் சொல்லு. பண்ணிட்டியா? என்ன பேர்? எந்த பேரா? ஸோ மாரியப்பன் மாரி. ஸோ இவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்கு. இவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. தருமபுரி இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் அவங்களோட ப்ரொஃபைலு. இப்போ அவங்களுக்கு கால் பண்ணோம். அவங்க பார்த்தீங்கன்னா நம்பர் அனுப்பி வச்சுருக்காங்க. ஃபைனலாக 3 பேர் செலக்ட் பண்ணிட்டோம். 3 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோன்னா யூடியூப்பில் ஒருத்தவங்களும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 பெர்ஃப்யூம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 4வது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் ஃபேஸ்புக்கில் தான் நமக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கமெண்ட் வந்திருக்கு. அதனால ஃபேஸ்புக்கில் தான் இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். சரிம்மா அண்ணம்மா, சரி நீ செலக்ட் பண்ணு. அப்புறம் நல்லா இது பண்ணி ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க பாரு. இல்லை ஒரு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி நல்லா மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இரு. அப்படின்னா உனக்கு பிடிச்சவங்க இது வரும். நெட்டு ஸ்லோவாக இருக்குல்ல, அதனால் வரும். உனக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்ணு. சரியா? வரும் இருங்க வரும். பண்ணுங்க. நேம் அவங்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணு. சரியா? ஓகே செலக்ட் பண்ணு. காமி செலக்ட் பண்ணு. நல்லா செலக்ட் பண்ணு. அமுக்கு அவங்க ஃபோட்டோவை. ஸோ இந்த ப்ரொஃபைலில் தான் அஃப்னா வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. சையது இப்ராஹிம் தூத்துக்குடி. அவங்க நம்பரும் இருக்குது. சார் நம்பர் நான் காமிக்கல, அவங்க நம்பர் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம 4 பேரை ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு அவங்க அட்ரஸ்ஸு இப்போது நைட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு 2 பேர் அதில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்கல. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் கிடைக்கல. நான் பர்சனலாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயும் கேட்டிருக்கேன். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மொபைல் நம்பர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் இன்றைக்கி நைட்டே அட்ரஸ் வாங்கிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் போட்டு விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸோ மறக்காமல் சொல்லு அப்படின்னா தெளிவாக சொல்லுமா. ஸோ அப்படின்னாவே சொல்லிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தடை போட்டு